Preeti Properties and Developers, Velamal Garden, Phase 2. For bookings, call 9500-358-900. எல்லாருக்கும் இல்லம், அதுவே எங்கள் எண்ணம். வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் மொழிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டி ராமகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், டீலிமிட்டேஷன் தொடர்பாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில இன்றைக்கு அனைத்து கட்சிகளினுடைய எம்பிக்கள் கூட்டம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கு. சோ இந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்துல திமுக கூட்டணி, அதே போல அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எம்பிக்கள் புறக்கணிச்சிருக்காங்க. தாவேகா கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ், விசிக, யுஎம்எல் மற்றும் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் மட்டும் இதுல கலந்துக்கிட்டாங்க. அதே போல மதிமுகவுமே கலந்துருக்காங்க. இந்த சினாரியோ எப்படி பாக்குறது சார்? திமுக தான் முதல்ல டீலிமிட்டேஷன் நாங்க எதிர்த்தோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அதே போல தென் மாநில முதலமைச்சர்கள் எல்லாரையும் கூட்டி வச்சு ஒரு கூட்டமும் நடத்திருந்தாங்க. இந்த சினாரியோ எப்படி பாக்குறீங்க சார் இந்த விஷயத்தை? Promise of perfection, a legacy of purity. GRC Jewellers, Kanchipuram. அதாவது இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா திமுக தென் அதிமுக இவங்க ரெண்டு பேரும் போகல. அண்ட் தென் அப்கோர்ஸ் பாமக, தேமுதிக அந்த எம்பிக்கள். ஓகே, ஸோ அதனால உங்களுக்கு இது ஒரு கிட்டத்தட்ட அவங்க ஐ திங்க் 57 பேர்ல 37 பேர் வரலைன்னு சொல்றாங்க நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுல என்ன இது ஒண்ணு பாத்தீங்கன்னா, இது அப்கோர்ஸ் பாஜகல இருந்து யாரும் கிடையாது. ஓகே, ஸோ எல்லாமே இவங்க தான். இந்த தேர்தல், அதாவது சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு இந்த கூட்டணியில சில, அதாவது குறிப்பாக இந்த திமுக தலைமையிலான கூட்டணியில மாற்றங்கள் பெரிதாக நிகழ்ந்தன. அந்த மாற்றங்கள் நிகழ்ந்த பிறகு இந்த கூட்டம், சோ அந்த மாற்றங்களை உள்ளடக்கியத மாதிரிதான் இப்ப இருக்கு. அதாவது இப்ப இது ஒரு இப்பொழுது இந்த கூட்டத்திற்கு கலந்து கொண்டிருக்கின்ற கட்சிகள் எல்லாருமே பெரும்பாலும் அவர்கள் ஒரு கூட்டணி அமைப்பார்கள். இன்னும் அதாவது அவங்க வெளிப்படையா அந்த கூட்டணி பத்தி அவங்க ஒரே ஒரு கூட்டம் நடத்தினாங்க மகாபலிபுரத்துல. அதை தவிர அவர்கள் அந்த கூட்டணிக்கு பேரோ அதுவோ வைக்கல. ஆனா இப்ப அந்த அங்கத்தினர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த கூட்டணியில இருக்கின்றவர்கள் எல்லாருமே இந்த கூட்டத்திலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இது ஒரு அதாவது ஆளும் தாவேகா தலைமையிலான ஒரு கூட்டணி உருவாக்குவதில், அதாவது உருவாகி கொண்டிருக்கிறதுடைய திசையை நோக்கி செல்கின்றது. இதுல உங்களுக்கு இவங்க இல்லை, அதாவது இப்ப ஆட்சியில கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இல்லை. அவர்கள் அந்த கூட்டணியிலேயே தொடர்ந்து, ஏன்னா அவங்க அந்த கூட்டத்துல போகலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சிபிஎம் போகலன்னு நினைக்கிறேன். சோ அவங்க சோ இது பட் ஆனா இந்த ஒரு டீலிமிட்டேஷன் என்ற ஒரு பொருளுக்காக நாங்கள் அதை கலந்து கொள்கின்றோம் என்ற ஒரு இதுல சொல்றாங்க. சோ இது ஒரு அடிப்படையில பாத்தீங்கன்னா இது ஒரு அரசியல் நடவடிக்கை தான். அதுதான் அதனால இப்போ இது ஒரு கூட்டணியை அமைப்பதற்கு இது ஏதுவாக அமையும். அதாவது ஒரு அரசியல் ரீதியில இதை பாக்குறேன். ஓகே, இப்ப ஏனென்றால் நேற்றைக்கு சட்டமன்றத்துல அவங்க டீலிமிட்டேஷன் சம்பந்தமா ஒரு இது நடத்திட்டாங்க, ஒரு தீர்மானம் போட்டுட்டாங்க. சோ அதனால இது ஒரு அரசியல் நடவடிக்கை. இன்னொன்னு, தான் இந்த இஷ்யூல எந்த முன்னெடுப்பையும் எடுக்கவில்லை என்ற ஒரு விமர்சனமோ அல்ல அந்த மாதிரியான பிரச்சாரம் வந்துவிடக்கூடாது என்ற காரணத்தினால, அதாவது இவர் பாஜகவிற்கு விஜய் ஒரு மென்மையாக செல்கிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்துவிடக்கூடாது என்ற காரணத்தினாலோ என்னவோ அவர் இந்த முன்னெடுப்பை எடுத்து, ஏதாவது அவர் பாஜகவினுடைய நிலைப்பாடுக்கு பாஜக எடுக்க போகின்ற நிலைப்பாடு என்ன அவங்க குறிப்பா டீலிமிட்டேஷன் பில் வரணும், பாஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. சோ அந்த நிலைப்பாடை அவர்கள் எதிர்க்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் இவங்க எடுக்க போறாங்க. ஏனென்றால் அவருடைய நிலைப்பாடு, அவருடைய கருத்துக்கள், எல்லாருடைய இந்த கட்சிகளுடைய கருத்துக்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். சோ அதனால அந்த ஒரு பாஜக எதிர்ப்பு ஒரு அரசியல் இருக்கு இல்லையா, அதை தான் முழுமையாக கைவிடவில்லை அப்படிங்கிற ஒரு பொருளை, செய்தியை அனுப்புவதற்காகவும் இந்த கூட்டம்
நடத்தப்படுகிறதாக புறக்கணிச்சிருக்காங்க சார். குறிப்பா வந்து அவங்க சொல்றாங்க திசை திருப்புறதுக்காக இப்படி ஒரு கூட்டத்தை நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு திமுகவுமே பாஜக எதிர்க்கிறாங்கன்னு போது அவங்களும் இந்த கூட்டத்தை கலந்துருக்கலாமே. கலந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் இதுல எப்படி பாக்குறாங்கன்னா, இது அவருக்கு தாவேகாவிற்கு ஒரு அவங்களுடைய முன்னெடுப்பு. ஓகே, அதாவது அதனால அதை அப்படி பாக்குறாங்க. ஓகே, அதனால நாங்க ஏற்கனவே இத பத்தி எல்லாம் கருத்து எல்லாம் சொல்லிட்டோம், இனிமே புதுசா கருத்து சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு தாவேகாவுக்கு கிரெடிட் போக கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? தாவேகாவுக்கு கிரெடிட் போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுல அதுதான், அதாவது நாங்க எல்லாம் நிறைய செஞ்சுட்டோம், இப்ப இதுல ஒண்ணும் புதுசாக செய்வதற்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியாகவும் இருக்கும். பட் இந்த கிரெடிட், ஏன்னா இது ஒரு பொலிட்டிக்கல் ஒன்னப்மென்ஷிப் என்று சொல்வார்கள். அதனால தங்களுக்கு தான் இதுல முழுமையான பேர் வரணும், மற்றவர்களுக்கு விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு இத எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் அதை இன்னைக்கு புறக்கணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் மற்றபடி அவங்க என்ன சொல்லுவாங்க, நேற்றுக்கு தான் நாங்க இதுல வாக்களித்து விட்டோம், அதை ஆதரித்து விட்டோம், அதற்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மேகதாது காவேரி இதுக்கெல்லாம் கூட்டத்தை நடத்தாதவர், இப்பொழுது இதற்கு கூட்டம் நடத்துவது அது ஒரு நீங்க திசை திருப்புகின்ற ஒரு வழியாக முயற்சியாக பார்க்கிறார்கள். சோ அந்த விமர்சனம் அவங்களுக்கு இருக்கு. தாங்கள் சொன்ன அந்த விமர்சனம் சரியானதா? காவேரி விஷயத்தை திசை திருப்பதான் டீலிமிட்டேஷன் ஒரு விஷயத்தை தாவே காசு பண்றாங்களா? அது ஏன்னா அது பேசிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு விதத்துல அதை நீங்க திசை திருப்புகின்ற ஒரு முயற்சியாக அதை பார்க்கலாம். அது நம்ம இதுல ஏன்னா அதே இப்போ அவங்க அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவதற்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒன்னும் தாவேகா தரப்புல இருந்து ஒரு சரியான பதில் வரவில்லை. ஓகே, அதனால அது இப்ப நேற்றுக்கு என்ன பண்ணிருக்காங்க, விவசாயிகள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, பிரதிநிதிகள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க. அது அவங்க இப்ப அனைத்து கட்சி கூட்டம்னு கூட்டிருந்தாலே அதுலயே வந்திருப்பாங்க, விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளை வர வச்சிருக்கலாம். இப்ப அவங்கள மட்டும் தனியாக இப்ப அவங்க தாவேக்காவை பொறுத்தவரையில் இவங்க சொல்லி நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுத்ததுனாலே என்னவோ, திமுகவும் இவர்கள் கூப்பிட்டதுனால நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. இப்ப இது ஏட்டிக்கு போட்டியாகத்தான் இந்த அரசியல் திரும்பி கொண்டிருக்கிறது. இப்போ காவேரி விவகாரம் ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான், அதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பட் தாண்டி டீலிமிட்டேஷன் அப்படின்றது உடனடியாக வரக்கூடிய ஒரு விஷயம். சோ அந்த உடனடியாக வரக்கூடிய விஷயம் இதனால லாங் டேர்முக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் போது திமுக புறக்கணிக்கிறதுன்றது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சார்? அதே போல தாவேக்காரன் திசை திருப்புறாங்கன்ற அந்த ஒரு விமர்சனம்ன்றது எப்படி நியாயமா பார்க்க முடியும்? அதாவது இப்போ நீங்க இதுல பாராளுமன்றத்துல இன்னும் வரல, அதுக்கு வரல. ஓகே, அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதோ கலந்து கொள்ளாமல் இருப்பதனாலேயோ ஏதோ பாதகம் வந்துவிட போகிறது என்றால் அப்படிலாம் ஒன்றுமில்லை. இது ஒன்று. இரண்டாவது, நீங்க நாடாளுமன்றத்துல அவங்க எந்த மாதிரி வாக்களிக்க போறாங்க, அது பில்லா கொண்டு வரும்பொழுது எப்படி செய்ய போறாங்கிறது இருக்கு. மூன்றாவது, உங்களுக்கு டீலிமிட்டேஷன்ங்கிறது அந்த கமிஷன் போட்டு ஒரு பப்ளிக் ஹியரிங், அது ஒரு லபோரியஸ் ப்ராசஸ், அது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அவங்க. ஓகே, ஆனால் அது செய்யப்பட வேண்டிய ஒன்றுதான். அதனால இப்ப நீங்க அதனால இப்போதைக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுனாலேயே ஒரு பாதகம் ஏற்பட்டுவிடும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இப்போ இந்த ஒரு கூட்டம், இப்ப இன்னைக்கு கூட்டம் போட்டிருக்கீங்க, அப்புறம் ஒரு இன்னொரு கூட்டம் கூட இன்னொரு நாளும் கொஞ்சம் போடலாமே. இப்ப இதோடய ஒரே நாள்ல முடிஞ்சிட போறதுதானே இல்லையா? இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் நாட்களுக்கு தொடர்ச்சியாக தான் இருக்க போகிறது. அதனால அதுல ஒன்றும் இது கிடையாது, இந்த கூட்டத்தோட எல்லாமே முடிந்து விட போகிறது என்ற அர்த்தம் அல்ல. அதனால அது பார்க்கல. பட் இப்ப காவேரி பிரச்சனை நீங்க ஏனென்றால் அவர்களுக்கு அது ஒரு நியாயமான காரணங்கள் சொல்லியிருந்தாலே என்றால் இந்த மாதிரி கூட்டம் அனைத்து கட்சி கூட்ட முடியாததற்கு ஒரு நியாயமான பொருத்தமான காரணங்கள் ஒன்று அவர்கள் கூறவில்லை. அதனால இப்ப இவங்க அது ஒரு ஏத்திக்கு போட்டியா தான் அது போயிட்டு இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் இதே போல டீலிமிட்டேஷனை முன்னெடுக்கும் பொழுது
இன்னும் அந்த பில்லே வரல, இன்னும் வந்து எந்த விதமான விஷயங்களும் நடக்கல, அதுக்குள்ள ஏன் வந்து நீங்க வந்து பயமுறுத்துறீங்க, ஏன் வந்து முன்னாடியே செய்றீங்கன்னு ஒரு விமர்சனம் வந்தது. அதே விமர்சனம் தான் விஜய் அவர்கள் மீதும் வருதோ? இல்ல இப்போ அவங்க ஏன்னா ஒரு வாட்டி ஏப்ரல் மாசம் கொண்டு வந்து இது பண்ணிட்டாங்க. அது இது நடக்கல. அது வந்து அது கிளிக் ஆகல. இப்ப மறுபடியும் அவர்கள் ஏனென்றால் அவர்களுக்கு இப்ப அது வந்து நீங்க எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அது வந்து இப்ப மாறி இருக்குல்ல. அதாவது இப்போ மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், பஞ்சாப்ல ராஜ்யசபா உறுப்பினர்களாக இருக்கட்டும், ஆப் கட்சி, அப்புறம் மேற்கு வங்காளம். அதனால இப்ப என்னன்னா அவங்களுக்கு வந்து இப்பொழுது வந்து ஆளும் பாஜகவிற்கு ஒரு சாதகமான ஒரு சூழல் நாடாளுமன்றத்துல ஏற்பட்டிருக்கிறது. அதான் எண்ணிக்கையில அந்த விதத்துல. சோ அதனால அது அவங்க அந்த சட்ட மசோதாவை கொண்டு வருவார்கள் என்பதை நம்ம எதிர்பார்க்க முடியும். இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல் அவ்வாறு இருக்கிறது. அவர்கள் இப்ப ஏப்ரல் மாதத்தை விட இப்பொழுது சாதகமாக இருக்கிறது. அதனால அவங்க கொண்டு வருவாங்க. ஏனென்றால் இதை அவர்கள் தவற விட மாட்டார்கள் என்பதுதான் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒன்றும் அதனால இதுல வந்து அந்த அந்த விமர்சனம் இப்பொழுது எழ முடியாது என்று தான் நினைக்கின்றேன். அதனால நீங்க வந்து அது ஒரு தயார்படுத்திக்கிறதுக்கு தானே இது. அது சோ இப்ப மசோதா ஒண்ணு வந்துருச்சு, அதுக்கப்புறம் அதை பற்றியான ஒரு விவாதம் நடத்தப்பட வேண்டும், அதை பற்றியான ஒரு கலந்துரையாடல் நடத்தப்பட வேண்டும், அதற்கான அவகாசம் இருக்குமே. ஆனால் அது இன்னொரு கூட்டத்தை கூட்டிக்க போறாங்க. ஓகே, அதனால நீங்க அதுல வந்து இது கிடையாது. இது நார்மலி இப்போ இந்தியாவிலதான் வந்து சட்ட மசோதான்னு ஒண்ணு வந்து உடனே வந்துட்டா ஒரே நாள்லயே எல்லாத்தையுமே ஏற்போர் ஆமுங்க எதிர்ப்போறீங்க அப்படின்னு அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க நிறைய பார்லிமெண்டரி கமிட்டின்னு இருக்கு. இந்த பார்லிமெண்டரி கமிட்டியில கொண்டு போய் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்து டேபிள் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டின் மீது விவாதம் நடைபெறும். அந்த சட்ட மசோதா, அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்ல இருக்கின்ற அவங்க என்னெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க, சில அம்சங்களை வந்து அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும், சில அரசாங்கம். இப்ப இங்க வந்து தற்பொழுது நாடாளுமன்றத்துல வந்து ரொம்ப மிக குறைவாக அந்த மாதிரி நடக்கிறது. சட்ட மசோதாவை வந்து நாம உடனடியாகவே அது கொண்டு வந்துட்டாங்கிற அறிமுகப்படுத்தி விட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காகவே அதை வந்து உடனடியாக இது வந்து அப்படிலாம் அவசியம் இல்லை. நீங்க அதனால இதுல எதுவுமே இதெல்லாம் வந்து நீங்க நிதானமாகவே விவாதிக்கலாம். அது கொஞ்சம் காலம் எடுத்துக்கிட்டு விவாதிக்கலாம். அது ஒன்றும் இது கிடையாது. பட் என்னமோ இவங்க எல்லாரும் இப்போ இன்றைக்கு நம்ம இருக்கிற சூழல் எப்படின்னா, உடனே கொண்டு வரணும், உடனே அதை பாஸ் பண்ணணும், உடனே அதை ஆக்டா கொண்டு வரணும் அப்படின்னு அந்த அணுகுமுறையே சரியான அணுகுமுறை அல்ல. பட் இப்ப அப்படிதான் நடக்குது. அதனால இதுல வந்து நம்ம என்ன பண்றது, இதுல ஒன்றும் இது சொல்லல. பட் பாயிண்ட் இஸ் வந்து அவங்க கொண்டு வரட்டும், டேபிள் பண்ணட்டும். டைம் இருக்கு, இன்னும் ஒரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் நடத்துவாங்க, ஒரு வாரம். இல்லாட்டா அப்பொழுது பாரு தனியாகவே அதுக்கு ஒரு 2 நாட்கள் ஏதாவது நடத்தினாங்கல்ல, அது மாதிரி நடத்துவாங்க. நடத்தணும்னு நினைச்சாங்கன்னா தனியா நடத்துவாங்க. பார்ப்போம். அது நம்ம வந்து இது சொல்ல முடியாது. அதாவது அவரு முகாந்திரம் இல்லாமல் இந்த கூட்டத்தை நடத்துகிறார் என்ற கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியா ஒரு கேள்வி சார். இப்போ திமுக வந்து கடந்த ஒரு 2 மாதங்களா வந்து டீலிமிட்டேஷன் பில்லுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க போறாங்க, பாஜகவோட திமுக நெருங்க போறாங்கன்ற மாதிரியான செய்திகள் வந்து நிறைய வந்துட்டு இருந்து இல்லையா? இப்போ இந்த கூட்டத்துல திமுக புறக்கணிப்பதன் மூலமாக அந்த விமர்சனம் அப்படின்றது வந்து உண்மையாயிடுதா? அதே போல வந்து திமுக அதிமுக கூட்டணியை பத்தி எல்லாம் வந்து நிறைய விமர்சனம், அந்த விவாதம் எல்லாம் வந்துச்சு. இப்போ இந்த கூட்டத்துல திமுக அதிமுக 2 பேருமே புறக்கணிச்சிருக்காங்கன்னும் போது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அந்த பாஜகவுக்கு நெருக்கமாக செல்வார்கள் என்கின்ற அந்த கருத்து இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இது வந்து வலுவு சேர்க்கும். ஆனால் இப்பொழுது அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், நாங்கள் வந்து பாஜகவோடு எந்த விதமான சமரசம் வைத்துக் கொள்ளப் போவதில்லை, எங்களுடைய எதிர்ப்பு நிலையில அப்படியே தொடர்ந்து இருக்கிறோம் என்று சொல்கிறார். அது இப்ப சொல்றாங்க. பட் ஆனா உங்களுக்கு அந்த இது வந்து அவங்களால வந்து அதே நிலையில இருப்பாங்களா, சமரசம் செய்து கொள்ளாமலேயே இருப்பார்களா? இருந்தாலும் 22 எம்பிக்கள் இருக்கிறார்கள் மக்களவையில் மட்டும். அதுக்கப்புறம் அங்க 12 ஏதோ சம்திங் நினைக்கிறேன், 8 இருக்கு. சோ அதனால உங்களுக்கு அவர்கள் நீங்க வந்து ஒரேடியா இது பண்ண முடியாது. 8 இருக்காங்க நினைக்கிறேன். அதனால அது சோ பட்
திமுக அதிமுக கூட்டணி, அதாவது அது ஒண்ணும் அது ஏன்னா அவங்க வருவாங்க, அப்படி ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்பாங்க எல்லாம் பேச்சு இருந்துச்சு. இப்பொழுது 2 பேரும் ஒரே தளத்தில் இருக்கிறார்கள். ஓகே, இப்ப சட்ட மசோதாவை, அதாவது இவர் தாவேகா நடத்தியிருக்காங்க, இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக அவர்கள் 2 பேருமே ஒரே இதுல இருந்து, நிலைப்பாடுல இருந்து இந்த கூட்டத்தை நாம தவிர்க்க வேண்டும் என்று காங்கிரஸ் இதுல கலந்து கொள்வதனால அவங்களும் அதை அவர்கள் ஆதரிக்கல. இவங்களை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் ஒண்ணு இருக்காங்கன்னு, அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தாவேக அவர்கள் அந்த கட்சி தலைவர்களை தொடர்பு கொள்ளவில்லை, நேரடியாக எம்பிக்களை தொடர்பு கொண்டு விட்டார்கள், அதனால நாங்க அந்த கட்சி தலைவர்களை ஏன் தவிர்க்கிறார்கள் அப்படிங்கிற விமர்சனத்தினோட இருக்கு. உங்களுக்கு போக போகதான் தெரியும் இது அவங்க பாஜகவுக்கு நெருங்கி கொண்டிருக்கிறார்களா, இல்லை இல்ல பாஜகவும் இல்ல காங்கிரஸும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுல இருக்க போறாங்களா, இது நம்ம அந்த இத சொல்ல முடியல. ஆனால் உங்களுக்கு ஒரு அரசியல் கட்டாயம் என்பது என்னன்னா, நீங்க ஒன்று காங்கிரஸோடு கூட்டணி இருக்க வேண்டும், இல்லை என்றால் பாஜகவும். காங்கிரஸோட இப்போ நம்ம திருப்பி காங்கிரஸோட நாங்க சமரசம் செய்து கொள்ள முடியாது என்ற நிலைக்கு திமுக வந்து விட்டது போலதான் தெரிகிறது. அப்படி இருக்கும் பொழுது பாஜகவோடு அவர்கள் நெருங்கித்தான் போவார்கள் அப்படிங்கிறது காலப்போக்கில் நடந்துரும் அப்படிங்கிறது தான் என்ன தோன்றுகிறது. ஆனால் நம்ம எல்லாம் நம்மளுடைய எண்ணத்தை எல்லாம் அவர்கள் தவிடுபடியாக்குவார்களா என்பது போக போவதால் அதை பார்க்கணும். நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு நீங்க ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். உங்கள் நேரத்துக்கும் கருத்து பெருக்கும் மிக்க நன்றி. நன்றி, மிக்க நன்றி. Preeti Properties and Developers, Velamal Garden Phase 2. For bookings call 9500-358-900. எல்லாருக்கும் இல்லம், அதுவே எங்கள் எண்ணம். Promise of perfection, a legacy of purity. GRC Jewellers, Kanchipuram. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.